இந்த கோபத்துல ஈஸியா வார்த்தைகளை விட்டுறலாம். ஆனா அந்த வார்த்தைகள் தர வலி, தாக்கம், அத எப்பவுமே சரி பண்ணவே முடியாது. உண்மை சொல்லப்போனா கோபத்துல நாங்க கண்ட்ரோல் இல்லாம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம், திட்டியிருப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபம் வரும்போது அந்த தருணத்துல பேசாம இருந்துருங்க. ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட ஈகோ இல்ல, உங்க அன்பான உறவு. அதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிரும். நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே